அந்த குழந்தையானது சுகப்பிரசவத்தில் அமைய வேண்டும் என்பதற்காக சில பதிகங்கள் உள்ளது. அந்த பதிகத்தில் ஞானசம்பந்த பெருமான் அருளிய பதிகமானது திருச்சி தாயுமானவர் சன்னதி, திருச்சிராப்பள்ளியில் எழுந்தருளியிருக்கும் தாயுமானவர் திருக்கோயில். எல்லாருக்கும் தெரிஞ்சது உச்சி பிள்ளையார் கோயில்னு சொன்னாதான் தெரியும். ஆனால் உச்சி பிள்ளையாருக்கு கீழே சுவாமியானவர் எழுந்து அருளி நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த சிவாலயத்தில்தான் நடந்த அற்புதம். கல்யாணம் செய்து கொடுத்த ஒரு பெண்ணானவர் நிறை மாத கர்ப்பிணியாக திருச்சியில் இருக்காங்க. அவங்க அம்மா வெளியூரில் இருக்கிறாங்க. அப்போ பிரசவத்துக்காக வர வேண்டிய அம்மா அந்த காவிரி ஆற்று வெள்ளத்தில் மாட்டிக்கிறாங்க, வர முடியல. அப்போ அந்த பாட்டி அவங்களோட தாயார் என்ன பண்ணுறாங்க, சுவாமிகிட்ட விண்ணப்பம் செய்கிறாங்க. சுவாமி, இப்போ நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கா, அவளுக்கு எப்படியாவது குழந்தை பிறக்க நல்லபடியாக சுகப்பிரசவம் ஆகணும், நீ தான் இருந்து அருள் செய்யக்கூடாதா அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அப்போ சுவாமியானவர் அவங்களுடைய அம்மா திருவுருவத்திலே வந்திருந்து நல்லபடியாக சுகப்பிரசவம் செய்து விட்டு மீண்டும் சுவாமி மறைந்து விட்டார். அவங்கள அம்மா வரும்போது தான் தெரியுது, சுவாமியே தாயாக மாறி வந்து பிரசவம் செய்து கொடுத்து குழந்தை பேர் செய்து கொடுத்து விட்டு போயிருக்காங்க அப்படின்னு. அதனால தான் சுவாமி பேரே தாயுமானவர் அப்படிங்கிறது பேர். இந்த பதியத்தை பாராயணம் பண்ணால் சுகப்பிரசவம் ஆகும் அப்படிங்கிறது வரலாறு. ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த தேவாரம். நன்றோடையானை தீயது இலானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை செல்றடையாத திருவுடையானை சிறா பள்ளி குன்றுடை யானை கூற என்னுள்ளம் குளிருமே. இந்த பதிகத்தை பாராயணம் செய்தால் சுகப்பிரசவமானது நடைபெறும் என்பது திண்ணம்.